अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यन्तां वंदे गुरु परंपरां। இன்றைய தினம் கண்ணனம் ஆண்டாள் புகழ்ந்த மார்கழி மாதத்திலே திருக்கோயில்கள் வைணவ திருக்கோயில்கள் அனைத்திலும் பகல் 10 உற்சவம் நடைபெற்று வருகின்றது. 10 நாள்கள். திருவல்லிக்கேணியிலே இன்றைய தினம் 2ஆம் நாள் கண்ணபிரான் பார்த்தசாரதிக்கு வேணுகோபாலன் திருக்கோலம் சாத்த பெறுகிறது. நாவலும் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோர் அற்புதம் கேளீர், தூவலம் புரியுடைய திருமால் தூய வாயில் குழலோசை வழியே என்று பெரியாழ்வார் 10 பாசுரங்களிலே இந்த திருக்குறள் ஊதின அனுபவத்தை நமக்கு அற்புதமாக கொடுக்கின்றார். அப்படி அவர் கண்டு மகிழ்ந்த அந்த வேணுகோபாலன் திருக்கோலம் நின்ற நிலையிலே நின்று கொண்டு எம்பெருமான் புல்லாங்குழலை வாயிலே வைத்து ஊதுகின்ற அற்புதமான திருக்கோலம். அதை இன்றைய தினம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சாத்திக் கொள்ளுகிறார். இது 2வது உற்சவம். அந்த வேணுகோபாலனை உகந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை நாம் அனுபவிப்போம். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாளுக்கு மிகவும் இனியவனான கண்ணபிரான் அவன் எழுந்தருளி இருக்கின்ற திவ்யதேசம் திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் வெங்கடகிருஷ்ணன் என்று மூலவருடைய திருநாமம். அப்படிப்பட்ட திவ்யதேசத்திலே இருந்து கொண்டு அந்த கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவளான ஆண்டாளுடைய திருப்பாவையை நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டாள் அந்த கோபிகை பாவனையிலே நோன்பு நோர்க்கின்ற காலத்திலே நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்று அவர்கள் எல்லோரையும் எழுப்பினாள். ஆனால் கண்ணபிரான் அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை. நந்தகோபனை எழுப்பினாள், யசோதையை எழுப்பினாள், கண்ணபிரானை எழுப்பினாள், பலராமனை எழுப்பினாள். ஆனாலும் இன்னும் புருஷகார பூத்தையான நப்பின்னை பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டோ தன்னை பற்ற வேண்டும் என்று கண்ணபிரான் அவளை முன்னிட்டு கொண்டுதானே தன்னை பற்ற வேண்டும். ஆகையினாலே இன்னும் அவன் எழுந்திருக்காமல் இருந்தானா. ஆகையினாலே இப்பொழுது அந்த நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக பற்றி கொண்டு அவளை எழுப்புகிறாள். அடுத்த பாசுரத்திலே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று நப்பின்னைக்கு எதை சொன்னால் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த சொற்களையே சொல்லி எழுப்புகிறாளாம். ஒரு பெண்ணிற்கு புகுந்த வீட்டிற்கு சென்றவுடனே அந்த புகுந்த வீட்டிலே இருக்கிறவர்களுடைய பெருமையை சொல்லித்தான் அவளை நாம் கொண்டாட வேண்டும். ராமபிரானை கைப்பிடித்த பின்பாடு சீதா பிராட்டி என்பவள் மறந்தும் கூட மிதிலையை நினைத்து பார்க்கவே இல்லை. தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது கூட முதலிலே என்ன சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டாளாம்? ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா என்று நான் தசரதுடைய மருமகள் என்று சொல்லிக் கொள்வதையே பெருமையாக நினைத்திருந்தாளாம். ஆயினாலே இங்கே நப்பின்னை பிராட்டியையும் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று அவளை எழுப்புகிறார்கள். அந்த நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர், அவருடைய பெருமை என்ன என்று சொல்லுகிறார்கள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன், மத யானைகளை உந்தி தள்ளுமவர். அதே சமயத்திலே ஓடாத என்றால் நாட்டிலே இதுபோல நடையாடாத தோல் வலிமையை உடையவர் என்று அவரை சொல்லுகிறார். உண்மையிலே நந்தகோபரை அப்படியெல்லாம் புராணங்கள் வர்ணிக்கவில்லை. அவர் மிகவும் சாதுவான ஒரு இடைக்கிழவர் என்று அவரை பற்றி அவ்வளவுதான், சாது விருத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர் யானையை உந்தி தள்ளுமவர், உலகத்திலே எங்கும் பார்க்க முடியாத பலமுடையவர் என்றெல்லாம் அவரை வர்ணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர் ஒரு யானையை அடக்கி ஆண்டார். அந்த யானையை கூட அடக்கும்படியான தோல் வலிமை அவருக்கு இருந்தது என்று சொல்ல வேண்டும். உண்மையிலே பார்த்தால் இந்த யானையை அடக்கி ஆண்ட பெருமை யாருக்கு உண்டு? கண்ணபிரானுக்கு உண்டு. கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானையை அடக்கினான். உந்து மதகளிற்ற. அதற்கு மேலே ஓடாத தோல்வலியன், அங்கே எதிரிட்டு வந்த
2 மல்லர்கள், கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள், முட்டிகன் சாணூரன் என்று சொல்லப்படுகிற மல்லர்கள் இருவர், அவர்கள் இருவரையும் அவன் துவம்சம் செய்தான் கண்ணபிரான். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வலிமை எங்கிருந்து வந்தது என்னால் அது பைத்திருக்கத்தனமாக தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து தான் இவனுக்கு வந்திருக்க வேண்டும் என்ற கருத்திலே உந்து மதகளித்தன் என்று நந்தகோபனையே கொண்டாடுகிறாள் என்று அப்படியும் சொல்லலாம். மற்றொரு பொருளும் சொல்லுவதுண்டு. என்னவென்றால் இங்க யானை என்கிறது ஆள் என்னால் கண்ணபிரானே ஒரு யானை, அவனை அடக்கி ஆண்டவர் நந்தகோபர். நந்தகோபர் என்னால் கண்ணன் அடங்கி கிடப்பனான், அவரிடத்திலே அஞ்சி கிடப்பனான். அந்த கண்ணபிரானை யானை என்னால் அது எப்படி என்னால் அது ஆழ்வாருடைய அனுபவத்திலே தொடர் சங்கிலிகை சலார்பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்பா படும் மத புனல் சோர வாரணம் பையன் இன்னூறுவது போல் என்று ஒரு வாரணம் யானை அப்படி மள்ள நடந்து வருவது போலே கண்ணபிரான் நடந்து வருகிறான் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே கண்ணபிரானே ஒரு யானை, அவனை அடக்கி ஆண்டவர் நந்தகோபர். அந்த தோல் வலிமை அவருக்குத்தான் இருந்தது. வசுதேவர் கண்ணனை பிள்ளையாக பெற்றார், ஆனால் அவனை அனுபவிக்கக்கூடிய அந்த பலம் அவருக்கு இல்லை, உடனே கொண்டு வந்து விட்டார். ஆனால் நந்தகோபர் அப்படி அன்றைக்கே கண்ணனை பிள்ளையாக பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவனை அனுபவிக்கிற பலத்தையும் பெற்றிருந்தார். ஆயினாலே அவர்தான் ஓடாத தோல்வலியன் என்று அப்படிப்பட்ட நந்தகோபர் அவருடைய மருமகளே நப்பின்னாய் மேலே அவளை வர்ணிக்கிறார். கந்தங்கமழும் குழலி கடை திறவாய். கந்தங்கமழும் குழலி நல்ல பரிமளம் மிக்க வாசனை மிக்க கூந்தலை உடையவள், எம்பெருமான் சர்வகந்தகா என்று கொண்டாடப்படுபவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்குழலுக்கும் நிறம் கொடுக்கக்கூடியவளாம், வாசனை கொடுக்கக்கூடியவளாம் இவள். கந்தங்கமழும் குழலி என்று சொன்னார்கள். உடனே அவளுக்கு பொழுது விடுந்ததற்கு ஒரு அடையாளம் சொல்ல வேண்டுமே, அதற்காக வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்று அப்படி விடியற் காலையிலே கோழி கூவித்து குயில்கள் கூவின. அவர்களெல்லாம் காலமுணர்த்த உணர்ந்து விட்டன, நீயும் எழுந்திருக்க வேண்டும் என்று அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாடா என்று. பந்தார் விரலி என்றால் பந்தை கையிலே உடையவளா. முன்னாள் இரவிலே அந்த நப்பின்னை பிராட்டிக்கும் கண்ணபிரானுக்கும் பந்து விளையாடுதலிலே போட்டி நடந்ததாம். அந்த போட்டியிலே நப்பின்னை பிராட்டி வென்று விட்டாளாம், கண்ணபிரான் தோற்று விட்டானாம். அந்த பெருமிதத்தோடு கையிலே பந்தை வைத்துக் கொண்டு இன்னொரு கையிலே கண்ணனையும் அணைத்துக் கொண்டு அவள் சயனித்துக் கொண்டிருக்கிறாளாம். அதை இவர்கள் வெளியிருந்து பார்த்தவர்கள் பந்தாறு விரலி உன் மைத்துனன் பேர்பாடு, அவனுடைய கணவனான கண்ணபிரான் அவனுடைய தோல்விக்கு நாங்கள் ஒரு சகசர நாமம் பாடப்போகிறோம் என்று சொன்னாளாம். அப்படித்தான் கண்ணபிரான் தோற்றுவிட்டான் இல்லையோ நப்பின்னை பிராட்டினிடத்திலே பந்து விளையாடுவதிலே, அதை நாங்கள் உன்னை கொண்டாடி அவனுடைய தோல்விக்கு அவனுக்கு ஒரு சகசரநாமம் சொல்ல போகிறோம், நீ எழுந்திரு என்கிறாளாம். அப்படி வியாக்கியானத்திலே மிக அழகாக காட்டுகின்றார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஒரு கையிலே பந்து, ஒரு கையிலே கண்ணன், அது பார்த்தால் ஒரு கையிலே நாரம், மற்றொரு கையிலே அயனமான பகவான். இப்படி சேத்தனா சேத்தனங்கள் அதை தெரிவிக்கும் விதமாக அந்த பந்து என்ன பகவானையே காட்டும் விதமாக கண்ணன் என்ன இருவரையும் அணைத்துக் கொண்டு அவள் சயனித்திருக்கிறாள். செந்தாமரை கையால் சீராறு வளையொலிப்ப வந்து தரவாய். கை தாமரை கை, செந்தாமரை கை என்று பிராட்டியினுடைய திருக்கையை கொண்டாடுகிறாள். என்ன காரணம்? நாம் எல்லோரும் பாவங்களை செய்தோமானால் அந்த பாவங்களுக்கு பயப்பட வேண்டாம். யார் யார் என்னை வந்து சரணமடைகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் போக்கி விடுகிறேன் என்றுதான் எம்பெருமான் சொல்லுகிறான். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று. ஆனால் அவனும் கூட சில சமயம் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் கர்மங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று. ஆனால் அந்த சமயத்திலே நமக்காக புருஷகாரம் செய்து நம்மை எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைப்பவள் பிராட்டி ஆகினாலே அவளுடைய கை தாமரை கை, செந்தாமரை கை. எம்பெருமானுடைய கை வெறும் கை, பிராட்டியினுடைய கை செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் என்கிறாள். இந்த பாசுரத்திலே நாம் திருநறையூர் எம்பெருமானை அனுபவிக்கலாம். இந்த பாசுரம் முழுக்க முழுக்க நப்பின்னை பிராட்டிக்கே ஏற்பட்ட பாசுரம். இதுபோல மற்றொரு பாசுரம் கண்ணபிரானையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே எழுப்பவில்லை, நப்பின்னை பிராட்டியை தனியாக எழுப்பின மிகச்சிறந்த பாசுரம் இது. திருநறையூர்
என்கிற திவிதேசத்திற்கு நாம் சென்றோமானால் அங்கே பிராட்டிக்குத்தான் பிராதானியம். எம்பெருமானும் கூட வீதி புறப்பாடுகள் கண்டருளுகிற பொழுது பிராட்டி முன்னே எழுந்தருள, அவளுக்கு பின்னேதான் எம்பெருமான் எழுந்தருளுவன். அவனுடைய அந்த அழகை, அந்த பிராட்டியினுடைய அழகை மிக அழகாக திருமங்கை ஆழ்வார் பொன்னியலும் ஆட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பொழுது மண்ணு மரதக கொன்றின் மருங்கே ஓர் இன்னள வஞ்சி கொடி ஒன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அடிமையிலாய் ஆண்கிடையே மின்னாய் இளவை இரண்டாய் இணைச்சப்பாய் முன்னாய தொண்டையாய் கண்டை குலம் என்று இப்படியெல்லாம் திருக்கண்கள் திவ்ய மங்கள விக்கிரகம் அதையெல்லாம் அனுபவித்து அப்படி பாசுரம் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி தனிப்பட்ட பிராதானியத்துடன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருநுறையூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை, அந்த எம்பெருமானை இந்த பாசுரம் உணர்த்துவதாக நாம் கொள்ளலாம். இது விசேஷித்து எம்பெருமானார் உகந்த பாட்டு. இது நித்தியம் எம்பெருமானார் மாதுகரத்திற்கு எழுந்தருளுகிற பொழுது திருப்பாவை அனுசந்தித்துக் கொண்டு எழுந்தருளுவாராம். அப்பொழுது இந்த பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டே செல்லுகிற பொழுது பெரிய நம்பியினுடைய திருமாளிகை வர அங்கே அந்த பெரிய நம்பியினுடைய திருக்குமாரியான அத்துழாய் என்பவள், அவள் சிறிய பெண், அப்படி வந்து கதவை திறக்க அந்த சமயத்தில் எம்பெருமானார் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று அவர் அனுசந்திப்பதற்கும் அங்கே அந்த அத்துழாய் வந்து கதவை திறப்பதற்கும் சரியா இருந்தபடியினாலே அந்த பெண்ணை நப்பிண்ணை பிராட்டியாகவே நினைத்து தண்டம் சமர்ப்பித்து விட்டாராம். ஆகையினாலே இந்த பாசுரம் எம்பெருமானார் உகந்த பாட்டு.